செல்வத்துக்கான கடவுள் குபேரன்கிட்ட தங்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு கர்வம் வந்துடுச்சு. இதுக்கு காரணம் மகாவிஷ்ணுவே ஒரு முறை குபேரன்கிட்ட கடன் வாங்கியிருந்தது தான். இதனால் தன்னோட பெருமையை எப்படியாவது சிவபெருமானுக்கு காமிச்சிடணும் அப்படின்ட்டு சிவபெருமானையும் பார்வதியும் போய் விருந்துக்கு அழைச்சாரு. அவரோட மாளிகை பொன்னாலும் வைரூரியங்களாலும் ஆனது அப்படின்றதுனால சிவபெருமானை அதை அழைச்சி காட்டிடணும் அப்படின்னு நினச்சாரு. குபேரன் அன்புனால தன்னை அழைக்கல அப்படின்றத உணர்ந்துக்கிட்ட சிவபெருமான், நான் வரல, ஏன்னா என் மகன் கணேசனை அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அரை மனதோட வருத்தத்தோட சரி அப்படின்ட்டு கணேசனை அழைச்சிட்டு போவார். அங்கே நிறைய சாப்பாட்டு பொருட்கள் படைக்கப்பட்டிருக்கும். அது கணேசருக்கு பரிமாறுவாங்க ஒன்றா. கொஞ்ச நேரத்திலே எல்லாத்தையும் சாப்பிட்ருவார் கணேசன். அதுக்கப்புறம் திருப்பி சமைச்சிட்டு வர சாப்பிட்ருவார். அங்கே சமைக்கிற பொருட்கள் கூட காலியாயிரும். சமைக்கிறவங்களும் ரொம்பவே சோர்ந்து போயிடுவாங்க. அப்பவும் சுத்தமாக பசியே அடங்காத கணேசன் அங்கே இருக்க பாத்திரம், டேபிள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவார். இதை பார்த்து திகைத்து போன குபேரன் தன்னை காப்பாற்ற சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத உணர்ந்துருவார். குபேரன் சிவபெருமான் காலில் விழுந்து வணங்கி, என்னை மன்னிச்சிருங்க, எப்படியாவது கணேசனை நிறுத்த ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்பார். தவற உணர்ந்த குபேரனை பார்த்து, என் மகன் உலகத்தையே கூட அவரால் சாப்பிட முடியும், ஆனால் அன்பால் ஒரு சின்ன கிண்ணத்தில் நீ கொடுத்தா கூட அவன் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் அவல் கொடுப்பாரு. இந்த அவலை அன்போடு நீ கணேசன்கிட்ட கொடுத்தா அவனோட ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சிவபெருமான் அனுப்பி வைப்பார். அதே மாதிரி குபேரன் அன்போடு அந்த அவலை கணேசன்கிட்ட கொடுத்தோடனே அதை சாப்பிட்டதும் கணேசனோட பசி அடங்கிரும். தன்னோட ஆணவத்தை தீர்த்துட்டீங்க அப்படின்ட்டு கண்ணீர் மல்க கணேசனோட காலில் ஆசீர்வாதம் வாங்குவார் குபேரன்.